வணக்கம். இன்று திருக்குறளின் முதலாம் பிரிவான அறத்துப்பாலில் இருந்து இரண்டாம் இயலான இல்லறவியலில் உள்ள அதிகாரம் 10 இனியவை கூறலின் பொருள் மற்றும் அதன் குறள்களை காணலாம். திருக்குறள் பிரிவு அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் இனியவை கூறல். அறநூற் பாகுபாட்டின்படி அறம், பொருள், இன்பம், வீடு என வரிசைப்படுத்தப்பட்ட உறுதிப்பொருள் 4 நூல் முதலான அறத்தை கடைப்பிடிக்கும் இரு வகை வாழ்க்கை முறைகளையும் கூறும் பெரும் பகுதி அறத்துப்பால் எனப்பட்டது. இல்லறவியலின் பொருள் இரு வகை அற வாழ்க்கைகளுள் இயல்பானதும் பெரும்பான்மையானதும் உலக நடப்பிற்கும் துறவறத்திற்கும் இன்றியமையாத துணையாவதும் உலகில் உள்ள ஐம்புலவின்பமும் நுகர்வதும் முறைப்படி கடைப்பிடிக்க பெறின் வீடு பெற்றையும் தருவதும் நல்லறமென்று உயர்ந்தோரார் சிறப்பிக்க பெறுவதுமான இல்லற வாழ்க்கையின் இயல்பை கூறும் சிறு பகுதி. இனியவை கூறலின் பொருள் பொதுவாக எல்லோர்க்கும், சிறப்பாக விருந்தினர்க்கும் இன்முகம் காட்டிய பின் இன்சொற் சொல்லுதல். குறள் எண் 99. இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. விளக்கம்: இனிய சொற்கள் இன்பத்தை வழங்கும் என்பதை உணர்ந்தவர் அதற்கு மாறாக எதற்காக கடுஞ்சொற்களை பயன்படுத்த வேண்டும்? வாழ்க வளமுடன். நம்பிக்கையுடன் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் வெற்றி நமதே. தொடரும் இனியவை கூறல் அதிகாரத்தின் அடுத்த குறள். நன்றி.